முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திருமிகு தேவ சம்பத் கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பற்றி பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, அரசியல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. தேர்தல்ன்றதுனால தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை விமர்சிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இப்படி பல நிகழ்வுகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் விஜய் ஆதரவாளர் அப்படின்னு காமிச்சிக்கிறீங்க. எல்லாம் வாங்க, அதிகாரத்தில் பங்கு தரேன், ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் ஒருத்தர் அவரை நோக்கி போகலையே. ஐயா, இதில் தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும். எப்படின்னா, அன்றைக்கு அதிகாரத்தில் பங்கு மட்டும்தான் தரம்னு சொன்னார். ஆனால் மற்ற இடத்துல எடப்பாடி விட்டு போனாலும் ஸ்டாலின் விட்டு போனால் பணத்தோடு தர்றாங்க. அதனால் பணம் தான் முக்கியமாக இருக்குது ஒழிய நீதி, அதாவது நல்ல ஆட்சி தர்ற மாதிரி அங்கே இல்லை. பணத்தை செலவு பண்ணி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் சொல்லுகிறார்கள். ஆனால் விஜய் அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு நேர்மையான ஆட்சி, வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் நான் விஜயை விரும்புகிறதுக்கு காரணமே அவருடைய வாக்கு வன்மை மட்டும் இல்லை. அன்றையிலிருந்து விழுப்புரம் மீட்டிங்கிலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரே கருத்தில் இருக்கிறார். அதாவது மதவாதமோ அல்லது ஊழலற்ற ஆட்சி தருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுனால தான் அவர் மேலே நான் கொஞ்சம் பற்று பாசமாக இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் அவர் கட்சியில் நான் சேரவில்லை. நான் பேசிக்கலி காங்கிரஸ் மேன். எங்களோட வாங்க அப்படின்னு யாராவது ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கூப்பிட்டாங்கன்னா போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஆட்கள். ஏன் சொல்ல போனால் சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களுமே கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் ஒரு பெரிய செல்வாக்கு உடையவர், மக்கள் செல்வாக்கு உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவர் கூப்பிட்டு ஒரு கட்சி கூட போகலையே. அப்போ அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயா, இதுதான் தப்பு. மக்கள் அத்தனை பேர் நல்லது நினைக்கிறான். இந்த கட்சி நடத்துகிறவங்கள லெட்டர் பேடு கட்சி சும்மா தலைவர்னு பொருளாளர் வச்சுக்கிறாங்களோ ஒழியா அவங்க ஒரு பிஸ்னஸாக நினைக்கிறாங்க, மற்ற கட்சிக்காரர்கள் மட்டும். ஆனால் தளபதி விஜய் மட்டும் மக்களுக்கு சேவை செய்ய வந்துக்கிறேன். நான் சம்பாதிச்சுட்டா, என்ஜாய் பண்ணிட்டேன், எனக்கு பணம் வேண்டாம், இது வேண்டாம், மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறதுனால தான் இது எல்லாமே. மற்றவங்களெல்லாம் வியாபாரத்தினுடைய கட்சி தலைவராக இருக்கிறாங்களொழிய விஜய் மட்டும்தான் அரசியல், அதாவது பொதுநல தொண்டுக்காக அவர் வாழ்கிறார், வழிகாட்டணும்னு வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தான் விஜயை நான் விரும்புகிறேன். விஜய் யாரையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. புஷி ஆனந்த் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. புஷி ஆனந்த் கூட இங்கே இருக்கிற உண்மையை சொல்கிறதில்ல, அவருக்கு ஆதரவாக ஏதாவது நிலை எடுத்துக்கிறாரு, அதை விஜய் நம்புகிறாரு. அப்படின்ற போது விஜயை முழுசாக மக்களால் நம்ப முடியவில்லை. ஐயா, அவரும் ஒரு மனிதர். அவருக்கு 1008 வேலைகள். அவருக்கு சிபிஐ என்கொயரிக்கு போகணும், மற்றபடி கல்யாண காட்சிகள் போகணும், மற்ற இருக்கிற போது சில விதத்துக்கு ஒரு பொறுப்புகளை விடுறாங்க இல்லையா. எல்லா விஷயம் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. விஜயை ஈஸியாக பார்க்கலாம். என்னை கூட என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் தான் கொஞ்சம் இதை டிலே பண்ணிட்டேன். நான் இன்னும் விரைவில் அவரை சந்திக்க போகிறேன். சின்ன அரசியல் ஆலோசகர் நிறைய போட்டு மக்களிடத்தில் போய் கொண்டு இருக்கிறார். வரும் 30ஆம் தேதி இரவுக்குள்ளே எல்லாம் என்னங்கிற செட்டில்மெண்ட் வரவுக்கு தெரியும், அரசியல் சூழ்நிலை தெரியும் என்பது என்னோட கருத்து. தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் மக்களை தனித்தனியாக பார்ப்பேன், வெற்றி பெற்றால் நான் உங்களை பார்ப்பேன்றார். இது என்னது? அதாவது வெற்றி பெற்றோன்னு எல்லா சமுதாயத்தை பார்ப்பேன், உங்களுக்கு என்ன குறைகளை கேட்டு டைரெக்டாக கேட்டு செய்வேன், எனக்கு அதிகாரம் கூட செய்வேன் அப்படிங்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதிகாரம் இல்லாத போதே செய்யலை, நிச்சயம். அதிகாரம் இல்லாத போது எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறது அப்படி. அன்றைக்கி ப்ராப்ளங்கள் வந்துச்சு, அதனால இது பண்ணார். அவருக்கு ஏகப்பட்ட வேலை. ஒரு மனிதனை எந்த போகணும். அதிகாரம் வந்த பிறகு ஏன்னா போலீஸுகளும் அட்மினிஸ்ட்ரேட்டர்களும் நிறைய இருக்கிறது டைரக்ஷன் பண்ண முடியும் அவருனால. ஐயா, ஒரு மனிதரை போய் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா முதல் தடவையாக எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அடுத்து 2-3 நாள் அப்படி சந்திச்சுட்டே இருந்தோன்னா 3ஆவது நாள் கூட்டம் குறையும். அப்படி இல்லாமல் இவர் ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவை மக்களை பார்க்கறது, மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை பார்க்கறதுனால தானே கூட்டம் அதிகமாகுது. இல்லை, ஏன் மக்களோட நெருக்கம் காட்டாமல் இருக்கிறார் அவர்? ஏங்க, அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆகட்டு, கருணாநிதி ஆகட்டு, முதலமைச்சராகட்டும், அன்றைக்கி காமராஜர் கூட எல்லாத்தையும் என்னென்ன காரியங்கள் என்னென்ன குறைகள் கேட்டு டைரெக்டாக வந்தாங்க அந்த காலத்தில். இப்போ மக்கள் தொகை பெருகு எல்லாம் கண்டவனெல்லாம் பார்க்குறதுனால தான் அவர் சூழ்நிலை அப்படி உருவாகுது ஒழிய மற்றபடி அவருக்கு அவருடைய எண்ணங்கள் செயலெல்லாம் சுத்தமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு நல்லா வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போ தேர்தல் அறிக்கையை பற்றி பேசும்போது, தேர்தல் இந்த உறுதிமொழிகள் கொடுக்கும்போது இலவசங்கள்
அதையும் இவர் சொல்கிறாரு. அதாவது பெண்களுக்கான அந்த ரூபா கொடுக்குறதெல்லாம் இவரும் நானும் கொடுப்பேன்றாரு. இல்லை அது திராவிட கட்சிகளுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? இல்லை இலவசம் என்பது அதாவது இந்த மொத்தத்தில் அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதோ மற்ற இது பண்ணுறதோ அப்படி சொல்லலை அவர். மொத்த காமனை எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் ஈக்குவல் ரைட். 50% அதிகாரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரத்தில் 50%, எம்எல்ஏவில் 50% பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்கிறாங்க. அதனால அவங்க தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால சொல்கிறாரு. மற்றபடியே அவர் வராதுக்கு முன்னாடி கற்பனையாக எல்லாம் பேசி அவர் அவருடைய வருகை எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ இத்தனை பேர் 26 கட்சி கூட்டணி 23 கட்சி கூட்டணி ஸ்டாலின் நினைக்கிறது காரணம் என்ன? விஜய் கண்டு பயந்து அலண்டு போயிருக்கிறார். நீ எதிர்காலத்தில் எடப்பாடியும் அலண்டிருக்கிறார். எடப்பாடி விஜய் அங்கிட்டு வரமாட்டேங்கிறான்னு ஏங்குறார். ஆனால் விஜய் மக்களுடைய அதிகமாக செல்வாக்குள்ளவன் விஜய் ஒருவனே. இது கையாலாகாத தனம்னு சொல்லுவாங்க. என்னென்னா இவருக்கு ஒரு கூட்டணி கட்சி கூட வரல, கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு கட்சியும் வரல. அவங்களுக்கெல்லாம் வந்ததை பார்த்து எங்களுக்கு பயந்துன்னு சொல்கிறது என்ன? அது ஐயா, உங்களுக்கு இருந்த பழைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஸ்ஸாமில் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. நீ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி ஆட்சி பிடித்தார்கள். அஸ்ஸாம் கணபதி அன்றைக்கி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால். அதே மாதிரி விஜய்க்கு இப்போ பாருங்கள், இது ஒரு ரெவல்யூஷன். அதாவது ஊழலற்ற ஆட்சி, ஊழல் பண்ணுற ரெவல்யூஷன் வந்து கொண்டு இருக்கிறது தமிழ் மக்களில். அதனால் சின்னதுலேருந்து பெருசில் வரைக்கும், அதாவது யங் மேன், யூத் அண்டு 40 வயசுக்குள்ளே, 40க்கு மேலே, 50, 60 எல்லாமே விஜய்ங்கிறார்கள். இப்படி ஒரு ஆளை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருந்தோம்டா, ஒரு தலைவனை வந்து விட்டாரா அப்படின்னு நினைக்கிறாரு. இதே மாதிரி எத்தனையோ புரட்சிகள் வந்துச்சு. நீங்கள் ரஷ்யன் புரட்சியை எடுத்து பாருங்கள், பிரான்ஸ் புரட்சியை எடுத்து பாருங்கள், அமெரிக்கன் புரட்சியெல்லாம் பாருங்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அந்த சூழ்நிலை என்ன? இன்றைக்கி மக்களத்தில் லஞ்ச லாவணியம் பெருக்கெடுத்து ஓடுது. நீ லட்சம் போஸ்ட் வேணுமா 50 லட்சம் கொடு, கிளர்க் போஸ்ட் வேணுமா 20 லட்சம் கொடு. பணம் இல்லாமல் எதுவுமே ஆர்டர் கிடைப்பதில்லை. அதனால தான் இப்போ எல்லா பக்கம் லஞ்ச லாவணியமாக இருக்குது. ஏழை மக்கள் ஏழையாக வைக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான். அதை மாற்ற வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும்னு எதிர்பார்க்குறோம். விஜய்கிட்ட இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் அவரோட வாக்குகளை குறைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் துணிச்சல் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டிக்கிட்டார். அதில் கொஞ்சம் ஓட்டு போயிடுச்சுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித்தை அவர் கார் ஓட்டுவதற்கு மட்டும் தான் தெரியும், மக்களை பார்க்க மாட்டான்னு சொல்லி அஜித்தோட ரசிகர்கள்லாம் விஜய் ரசிகர்கள் எதிராக திரும்புகிறாங்க. இப்படி செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு தானே பேசுகிறாங்க. ஐயா, ரஜினி அன்னைக்கு 96ல் ஜெயலலிதாவுக்கு எடுத்து பேசினார். அப்போ நான் 96ல் நாங்களாம் காங்கிரஸில் இருக்கிற போது அவர் ஆசைன்னு எல்லாம் பட்டோம். அவர் தப்பாக சொல்லி அவர் அன்றைக்கி ரஜினி வர்றதை தடுத்து நிறுத்துனாங்க திமுகன்னு சொல்ல வர்றாரு. திமுக மேலே தான் பழிய போடுறாரு இல்லையா, ரஜினி மேலே பழிய போடல அவர். அது சில பேர் புரியல. அது எப்படி துணிச்சல் இல்லாதவர் அப்படின்னு? அவர் துணிச்சல் இல்லைன்னு அவர் இல்லை, அவர் அதை ஓவர் கம் பண்ணல அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. அப்போ கீழே தானே நினைக்கிறாரு அவர்? இல்லை, கீழே அவங்க நினைப்பத்தாங்க. அதாவது ரஜினி அவர் என்ன சொல்கிறார், விஜய் என்ன சொல்கிறாரு, எனக்கு தலைவர், எனக்கு அவர் தான் தலைவர் அப்படிங்கிறாரு. ரஜினி விட்டு கொடுக்க வழியா, இன்னும் அவர் கை ஓங்கித்தான் இருக்கிற வழியா அது நினைக்கிறத அது ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. விஜய்க்கு வாக்குகள் குறைகிறது அப்படின்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அதுவும் பெண்களிடத்தில் வாக்குகள் குறைகிறது. ஒரு நடிகையோட ஒரு திருமணத்துக்கு ஒரே மாதிரியான உடையில் சென்றார். ஆகவே அந்த பார்த்துட்டு பெண்கள்லாம் அவருக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய கருத்து அது. ஆனால் அவர் ஏங்க நீங்கள் பெண்கள் விஷயத்தில் எடுத்துட்டா, நீ 67க்கு பின்னால் நீ கருணாநிதி எடுத்துங்க, எல்லாமே விஜய் மட்டும் பேசுங்க. இல்லை களத்தில் இருக்கிறன்னு நீங்கள் அவருடைய பர்சனல் லைஃப், அவர் நண்பனாக ஏங்க நடிகர் நடிகை 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா அது பெரிய இஷ்யூ. அது அவர் என்ன பண்ண, அவர் என்ன செய்ய போகிறோம் அதை எடுத்து மாட்டேங்கிறீங்க. இல்லை, அது மக்கள்கிட்ட மக்கள் நல்லா தகுறாங்க. நீ இடைப்பட்ட காலத்தில் இது குட்டி இந்த ப்ரெஸ்ஸுக்கு தான் மட்டும் அதில் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்களோ இல்லையா. அவர் அவங்க 2 பேரும் நண்பர்கள், அவ்வளோதான், தட்சால். 2 பேரும் ஒரு இன்சிடென்ட்டுக்கு போகிறாங்க, 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, இப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் என்ன, நான் தான் சொல்லிட்டேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுகிறேன்னு. விஜய் இஸ் நம்பர் 1. அவர் தான் முந்துகிறார், இன்னும் முந்தி கொண்டே இருக்கிறார். அவரு தான் வெற்றி வாய், அவருக்கு தான் அதிகமாக இருக்கிறது. இதில் என்ன எந்த வித மாற்றம் கிடையாது. விஜயாவே இருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் மக்கள் அத்தனை பேர் விரும்புகிறார்கள். 60% மேலே அவர் ஓட்டு வாங்கி அவர் தனிப்பட்ட முறையில் தனி கட்சியாக ஆளுங்கட்சியாக ஆளுவார் என்பது என்னுடைய கருத்து. சரி, என்ன எப்படி இருந்தாலும் மே மாதம் முதல் வாரத்தில் தெரிஞ்சிடும். ஆமாம், மே 4ஆம் தேதி அவர் அவருக்கு ஃபேவராக இருக்குது. இதே மாதிரி தான் எம்ஜிஆர் சொன்னாங்க, வந்துட்டார்.
என்டிஆர் சொன்னாங்க, அவர் வந்துட்டார். விஜயம் சொல்லுகிறேன், மீண்டும் விஜய் வந்து அவர் வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்கார சொல்கிறதெல்லாம் நடக்கணும். என்ன எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை தான். இப்போ திமுக வரும்னு எப்படி சொல்ல முடியும்? எடப்பாடி எப்படி வரும்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்ட கட்சிகள், அவர் ஆளப்போர். அதனால் ஒரு நம்பிக்கை தானே. மக்கள் எத்தனை பாருங்க, நீங்கள் எல்லாம் வந்து நீ திமுக மீட்டிங் போடுங்க, எத்தனை ரூபா கொடுக்குறாங்க? 300, 500, 1000 ரூபா கொடுக்குறாங்க. எடப்பாடி போடுங்க, எத்தனை ரூபா கொடுக்குறாரு? ஆனால் காசே வாங்காமல் மக்கள் ஓடிக்கொண்டு வந்து அவர் பின்னால் ஓடியாராங்க. ஐயா வந்து நல்லாட்சி கொடுங்க, நல்லாட்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க மக்கள். சரி, அந்த ஓடி வந்தவங்கலாம் வாக்களிப்பாங்களான்னு பார்ப்போம். நிச்சயமாக வாக்களிப்பார்கள். இந்த அளவிற்கு தேர்தல் பற்றி, அரசியல் நிலவரம் பற்றி நீங்கள் தந்த கருத்துக்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதாவது வந்து எதிர்காலத்தில் வருகிற 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டு இருக்குங்கள். விஜய் ஜெயிக்கிறார், முதலமைச்சர் ஏற்கிறார், மக்களுக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையோடு எல்லா மக்களை சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை ஓட்டு போடுங்கள். யார் நல்லவர்கள் என்பது நாங்கள் வந்து இது பெரியார் சொன்ன மாதிரி நான் சொல்வது மட்டும் நீ நம்பாதீர்கள். உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள். உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, உங்கள் அறிவு என்ன சொல்லுது, அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள்னு சொல்லி நல்லவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், விஜய்க்கு ஓட்டு போடுங்கள் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த முற்றம் செய்தியாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நேயர்களே. அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.